வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பயிற்சி, அதாவது இந்த உடம்புக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு அசைவு. ஏன்னா எப்போதுமே பயிற்சின்னு சொல்லுவேன், இன்னைக்கு நான் அசைவுன்னு சொல்றேனே நீங்க யோசிக்கலாம். ஏற்கனவே பல பதிவுகளில் எளிமையான உடற்பயிற்சிகள், அதாவது எல்லோரும் செய்யக்கூடிய, எல்லோராலும் செய்ய முடிந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நம்ம அசைவுன்னு சொல்றோம். அதாவது நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல என்ன பண்றேன்னா, விலங்குகளின் அசைவு, அனிமல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நாங்க எப்படி செய்யறது, எங்களால செய்ய முடியுமான்னு நிறைய மக்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதற்கு ஏற்றாறு போல நீங்க செய்யணும், நீங்க அதை எப்படி பயிற்சி பண்ணணும், அதனால நமக்கு என்ன பலனுங்கிறத பத்தி ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவுல குறிப்பா எல்லோராலும் எளிமையாக செய்ய முடிந்த ஒரு அசைவு, அந்த விலங்குகளின் அசைவை கற்றுக்கொள்வதற்காக அடிப்படை என்ன, அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். அதை நம்ம வகுப்புல இருக்கிற ஒரு மகளிர் செஞ்சு காமிக்க போறாங்க. அதை எப்படி செய்யணுங்கிறத தெளிவான முறையை நான் செஞ்சு காமிக்க சொல்றேன். அதை நீங்க பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நாம் எப்பொழுதும் சொல்வது போன்று முழு கவனமும் உங்கள் உடல் மீது, எந்த தசை வேலை செய்கிறது, நம்ம எப்படி செய்யறோங்கிறத முக்கியமா கவனிச்சு செய்யணும். இன்னொரு விஷயம், செய்யும் போது பொறுமையா நிதானமா கொஞ்சம் கவனிச்சு செய்யணும். இப்ப நான் எப்படி செய்யறதுங்கிறத ஒருத்தவங்களை செஞ்சு காமிக்க சொல்றேன், பார்த்து தெளிவா கத்துக்கோங்க. இப்ப இவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் திரும்பி செஞ்சு காமிங்க. எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு திரும்பியும் காமிங்க. பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? கால் விரலை உள் பக்கமா மடக்கி கொஞ்சம் நேரா நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது நேரா வந்துருங்க. இப்ப ரெண்டு கால்கள் நடுவுலுக்கும் இந்த முட்டியை கொஞ்சமா ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ முழுசா ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. ரைட். இந்த மாதிரி உட்காந்துக்கணும். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும். அவங்க உட்காந்ததை பார்த்தீங்களா எப்படி உட்காடுறாங்கன்னு? சரி, இப்போ சைடில் திரும்பிக்கோங்க. இந்த பக்கம் மேட்டுக்கு வந்துருங்க. அடுத்தது அந்த காலை அந்த மாதிரி வச்சு இந்த கையை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் முன்னாடி வைங்க. கையை பாருங்க, ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் பக்கத்திலேயே தான் வைக்கணும். பார்த்தாச்சா எப்படின்னு? சரி, இப்போ என்ன செய்யணும், அப்படியே முழங்கையை தரையில் வைக்கணும். அப்படியே முழங்கையை தரையில் வைங்க. 1. இப்போ நல்லா உங்க உடம்பு கீழ் நோக்கி குனிஞ்சு மேலே எந்திரிக்கணும். செஞ்சு காமிப்பாங்க பாருங்க. அப்படியே செய்யுங்க பார்க்கலாம் அந்த மூமெண்ட்டை. புரியுதுங்களா எப்படி செஞ்சாங்கன்னு? திரும்ப ஒரு தடவை பொறுமையா செய்யுங்க. முழங்கை தரையில இருக்கு, நல்லா கீழ் நோக்கி போய் அப்படி திரும்ப இன்னொரு தடவை செய்யுங்க பொறுமையா. அப்படியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பயிற்சியை நல்லா தெளிவா கவனிச்சு பாருங்க. பொறுமையா செய்யுங்க. இதை நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? தாராளமா செய்யலாம். எல்லாராலையும் செய்ய முடியும் பொறுமையா. சரி, இப்போ அப்படியே இருங்க. இப்போ இதை செஞ்சு முடிச்சுதான் அடுத்தது என்ன செய்யணும், அப்படியே இடுப்பை பின்னாடி தள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன செய்யறாங்கன்னு? முட்டியை பின்னாடி தள்ளியிருக்காங்க. இப்போ திரும்ப முட்டியை தரையில வைங்க. அப்படியே இடுப்பை பின்னாடி தள்ளுங்க. திரும்ப முட்டியை தரையில வைங்க. திரும்ப திரும்ப பின்னாடி தள்ளுங்க. ஓகே, இப்போ முழுமையா இந்த மூமெண்ட்டை செய்யுங்க. ரெடி? முட்டி தரையில இருக்கு, அப்படி வளைஞ்சு எந்திரிக்கிறோம், பின்னாடி தள்ளுறோம். திரும்ப என்ன பண்ணுறோம், முட்டி தரையில் இருக்கு, முழங்கையை வச்சு அப்படி வளைஞ்சி எந்திரிச்சு பின்னாடி தள்ளுறோம். 1 more. அவ்வளோதான். இந்த பயிற்சி அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. பொறுமையாக செய்யுங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்படியே கால் முட்டி தரையில் படுத்து அப்படியே வளைஞ்சி எந்திரிச்சு பின்னாடி போய் வராங்க. இந்த பயிற்சியை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். முதல்ல இந்த பயிற்சி நல்லா கவனித்து பாருங்கள் எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு. அதற்கப்புறம் நானே சொல்கிறேன் இதில் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத. உங்கள் கால் பாருங்கள் எப்படி வேலை செய்யுது, கால் விரல் எப்படி வேலை செய்யுது, உங்கள் முட்டி தரையை தொடுது, உங்கள் முழங்கை தரையை தொடுது, இடுப்பு எந்த அளவுக்கு வளையுது, இடுப்பு எந்த அளவுக்கு பின்னாடி போகும்போது முட்டி எந்த அளவுக்கு வேலை செய்யும். பார்த்தீங்களா? இந்த பயிற்சி இப்போ தெளிவாக கவனித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத இதை பார்த்தே நீங்கள் கற்றுட்டு இருந்திருக்கலாம். இதுக்கான என்ன பலனுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க, எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பொறுமையாக நிதானமாக செய்யணும்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இது என்ன பலன்? உங்களுடைய மொத்த உடலையும் அற்புதமான முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எளிமையான பயிற்சி. ஆமாவா இல்லையாங்கிறது செய்யறதை வச்சே நீங்கள் பார்த்துருக்கலாம். இதாவது நான் என்ன சொல்லலாம்னா, இது உங்கள் தோள்பட்டைக்கு நல்லா பலன் கொடுக்கும், உங்கள் இடுப்பு கொடுக்கும், உங்கள் வயிற்றில் இந்த உறுப்புக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் தனித்தனியாக பிரித்து சொல்ல விருப்பம் இல்லை.
உடலுங்கிறது ஒரு முழுமையான ஒன்று. இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எல்லாம் தெளிவா நல்ல ஆரோக்கியத்தில் இருந்தால் தான் இந்த உடல் ஆரோக்கியம். இல்லைன்னா ஆரோக்கியம் கிடையாது. ஏதோ ஒன்றில் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை தான். அதனால இந்த பயிற்சியை செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. எல்லோரும் செய்யலாம். ஏதாவது முதுகுவலி இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. முட்டிக்காலம் மடக்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆரம்ப நிலைகள் பயிற்சிகளை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த அசைவு பயிற்சிக்கு வரலாம். இந்த விலங்குகளின் அசைவு அப்படிங்கக்கூடிய பயிற்சி உங்களுடைய உடலுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். பொறுமையாக நிதானமாக செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.